அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்னங்க? ஒன்னும் இல்ல. உங்களுக்கு ஓகேவா? என்னதுங்க? இல்லங்க, கார்ல வர ஓகே தானே? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்ல. அப்புறம் வாசுகி சொல்லுங்க. இல்ல, நாம ஊர்ல இருந்து ஊட்டிக்கு வரும்போது ரொம்ப மனக்குழப்பத்துல வந்தோம். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே வந்தீங்க. இப்போ திரும்ப ஊருக்கு கிளம்புறோம். எப்படிங்க, இப்போ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றீங்களா? ஓகேவா? ரொம்ப ஓகேங்க. நான் எதிர்பார்க்கல. என்னங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களுக்கு காலம் பூரா தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்க இல்லாட்டி கண்டிப்பா நான் இல்லங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஐயே, என்னங்க நீங்க தேங்க்ஸ் சொல்லும் போதெல்லாம் என்னமோ உங்களை நான் ஏற்கனவே மீட் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, நீங்க தேங்க்ஸ் சொல்லும் போதெல்லாம் என்னமோ நம்ம முன்ன கூடயே பழகுன மாதிரி ஒரு ஃபீல். அப்புறம் தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். இல்லங்க, தேங்க்ஸ் சொல்லாம இருக்க முடியல. எனக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்க தான் வந்து நிக்கிறீங்க. லைஃப்ல நான் உங்களை மீட் பண்ணதெல்லாம் சொல்லுவாங்களாங்க, பூர்வ ஜென்ம புண்ணியம்னு. அந்த மாதிரி நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல, உங்களை மீட் பண்ணிருக்கேன். அதாங்க உங்களை பார்க்கும் போதெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுது. ஓ, இது வேறயா? அதெல்லாம் புண்ணியம் நிறைய பண்ணிருப்பீங்க. நிஜமாவா? என்னங்க, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேங்க. என்ன பாவம் பண்ணேனோ இப்படி எல்லாம் நமக்குன்னு. ஆனா இப்போ சந்தோஷமா இருக்கும்போது என்ன புண்ணியம் பண்ணேனோன்னு நினைக்க தோணுது. ச்சே, நம்ம மனசே ரொம்ப மோசம்ல. இப்படியும் நினைக்கிறோம் அப்படியும் நினைக்கிறோம். உண்மைதாங்க, நம்ம மனசு அப்பப்போ அப்படிதான் மாறும். நல்ல எண்ணத்திலே பார்த்தா எல்லாம் நல்லதா தோணும், கெட்ட எண்ணத்திலே பார்த்தா எல்லாம் கெட்டதா தோணும். ஒரு ஆளை முழுசா நம்பிட்டா அவங்க எவ்வளவுதான் நமக்கு கெட்டது பண்ணாலும் நல்லவங்களாவே தெரியும். எல்லாமே அப்படிதாங்க. கண்டிப்பா உண்மைதாங்க. ஏங்க, சொல்லுங்க. இல்ல, அப்பனா யாரையும் நல்லவங்க நம்ப கூடாதா? நம்ம நம்பிக்கை பொய்யாகுமோ? பொய்யாகலாம், ஆகாமையும் போலாம். அது நம்ம நம்பிக்கை வைக்கிறவங்க மனநிலையை பொறுத்துங்க. நம்ம நம்புறோம்னு தெரிஞ்சு அவங்க ஏமாத்துனாங்கன்னா ஃபீல் பண்றது நாம இல்ல, அவங்கதான். அதனால அந்த மாதிரி ஆளெல்லாம் கண்டுக்க கூடாது, விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். ஓ, சூப்பரா சொன்னீங்க. ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன் இல்ல, பிசினஸ் ரீதியா நிறைய பேர் இப்படி பாத்திருக்கேங்க. எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் மனசு பக்குவம் ஆயிடுக்கு. உங்களை பார்த்தாலே தெரியுதுங்க, எவ்வளவு பெரிய விஷயம் அதவே சாதாரணமா டீல் பண்ணிட்டீங்க. ஓ, அப்படியா? அப்புறம் உங்ககிட்ட இன்னொன்னு கேட்கவா? கேளுங்க, எவ்வளவு நாளும் கேளுங்க. இப்படி கார் ஓட்டிட்டு இருக்கும் போதுல பேச்சு கொடுத்துக்கிட்டே வந்தா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். ஓ, அப்படியா? சரி, நீங்க கேளுங்க. இல்லங்க, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? தப்பா நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, கேளுங்க. இல்லங்க, அவங்க வினோ கூட சேர்ந்து என்ன பார்த்துக்கிட்டே ஏதோ பேசுனீங்க. என்னங்க சொன்னாங்க அவங்க? உங்க கூடயே நானும் வந்துட்டேன்னு ஏதாவது கிண்டல் பண்ணாங்களோ? அதெல்லாம் இல்லங்க. இல்ல, ரெண்டு பேரும். அடடா, என்ன சொல்றது? உங்களை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு அவன் கிண்டல் பண்ணா, அதை எப்படி சொல்றது? என்னங்க யோசிக்கிறீங்க? சொல்றதுக்கு ஒண்ணு இல்லாட்டி வேண்டாம். ஐயா, அப்படிலாம் இல்லங்க. சும்மா ஊருக்கு போறத பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்படியே உங்க வீடு எங்க என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். அதாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் நம்ம வீட்டுல 2-3 மாசம் தான், அதுக்கப்புறம் இங்க ஊட்டில தான் வந்து ஸ்டே பண்ணணும். அதான் வீடெல்லாம் பார்த்து வைக்கிறேன்னு எல்லாத்தையும் சொன்னான். ஓகேங்க. என்னங்க, 2-3 மாசம் நம்ம வீட்டுலதான், கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. யார்கிட்டயும் தப்பி தவறி கூட உண்மையை சொல்லிடாதீங்க. சரிங்க. நான் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் ஓகே, ஆனா நான் ஆபீஸ்க்கு போயிட்டா கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. சரிங்க. அப்புறம் ஏதாவது டயர்டா இருக்கா? தூக்கம் ஏதாவது வருதா? இல்லங்க. ஓகே, தூக்கம் வந்தா சொல்லுங்க. சரிங்க, சொல்றேன். காரை நிப்பாட்டினீங்கன்னா நான் பின்னாடி சீட்ல கூட போய் தூங்கிக்கிறேன். ஐய, நான் தூக்கம் வந்தா சொல்ல சொன்னது உங்களை பின்னாடி சீட்ல போய் தூங்குறதுக்காகலாம் இல்ல. அப்புறம் வாட்டர் பாட்டில தண்ணி இருக்கு, முகத்தை கழுவிட்டு வந்து திரும்ப உக்காந்துக்கோங்க. ஏங்க? உங்களுக்கு தெரியாதா? கார்ல வரும்போது பக்கத்துல இருக்கிறவங்க பேசிக்கிட்டே வரணும். தூங்கிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க, அப்புறம் எனக்கும் தூக்கம் வரும், அப்புறம் காரும். என்னங்க, நான் தூங்கவே மாட்டேங்க. நான் இப்படியே பேசிக்கிட்டே வரேன், நீங்க ரோட்டை பார்த்து கார் ஓட்டுங்க. சிரிச்சிங்களா? சச்சா, இல்ல. சரி, பேசிக்கிட்டே வாங்க. வாசுகி. சொல்லுங்க, முழிச்சுதான் இருக்கேன். இல்லங்க, ஊட்டியில தானே படிச்சீங்க. உங்க காலேஜ பத்தி, உங்க படிப்பை பத்தி, உங்க ஃப்ரெண்ட்ஸ பத்தி இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லலாம். சொல்றேங்க. ஓகே, சொல்லுங்க.
ஐயா ஐயா என்னடா? ஐயா ஐயா உங்களை தேடி பட்டணத்துல இருந்து ஒரு ஆள் வந்திருக்காங்க. பட்டணத்துல இருந்தா? யாரா? தெரியலையா, ஊர் விஷயமா உங்களை பார்த்து பேசணுமா. யாரா அவன்? எங்க இருக்கா? யார் என்னன்னு தெரியலையா, பட்டணத்துல இருந்து நம்ம கிராமத்துக்கு வந்திருக்காங்க. அதுவும் உங்களை பார்க்கயா. ஆளு சும்மா ஜம்முன்னு ஐயனார் மாதிரி நல்லா வெறப்பா இருக்காரு. டேய் என்னடா ஓவரா பண்ற? அதுவும் என்ன தேடி யாரா வருது? தெரியலையா, ஊர் விஷயம் சொன்னாங்க. சீக்கிரம் வாங்கய்யா. போடா, இந்த பிள்ளைய கூட்டிட்டு வரேன். ஐயா வேண்டாம் ஐயா, அவரை பார்க்க ஏதோ வில்லங்கம் பிடிச்ச ஆள் மாதிரி இருக்கு. இப்ப நீங்க இந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைனா? என்னடா சொல்ற? ஆமாய்யா, சீக்கிரம் சீக்கிரம் வாங்கய்யா. இத வரேன். ஹேய், இப்ப போறேன். 2 நாள்ல நீயா வீடு தேடி வரல, அப்புறம் இங்க இருந்து என் வீடு வரைக்கும் உன தரன்னு புடிச்சு இழுத்துட்டு தான் போவேன். புரியுதா? ஐயா போங்க, இன்னும் 2 நாள் இருக்குல்ல, பார்க்கலாம். பார்க்கலாம். டேய் வாடா. வாங்கய்யா. அப்பாடா, போய் தொலைஞ்சிட்டான். ஆனா தாய்க்கா, அந்த கடவுள் நம்மள கைவிடல. ஆமா பாக்கியம், நானும் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டு இருந்தேன். கடவுள் உன் மகளுக்கு துணையா இருக்காரு. என்னன்னா கடவுளா? நான் துணையா இருக்கேன். நீ கருப்பி, நீயா? நானே தான். ஏமா வேணி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ் கருப்பி. என்ன தேங்க்ஸ்னு அந்த கிறுக்கன் வா வீட்டுக்குன்னு கூப்பிடுறா. நீ நாட்டுக்கு நிக்கிற. நான் என்ன பண்றது? எங்க அப்பா தான் கடன் வாங்கி வச்சிருக்காரு. இங்க பாரு, எல்லா டைமும் நான் இப்படி வந்து காப்பாத்த முடியாது. அந்த சுண்ணாம்பு தலையன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ஒன்னும் இங்க இருந்து இழுத்துட்டு போனா அவ்வளவுதான். அதான் நம்ம ஊருக்கு இந்த கரண்ட் பில்ல எடுக்க வருவாங்கல்ல, அவர்தான் வந்திருக்காரு. இந்த சுண்ணாம்பு தலையனை இங்க இருந்து போக வைக்கணும். அதுக்குதான் அந்த பம்பர மண்டையிட்ட சொல்லி பட்டணத்துல இருந்து ஆள் வந்திருக்கு, சீக்கிரம் கூட்டிட்டு ஓடி வா, ஊர் விஷயத்த பேசணும் அப்படி இப்படின்னு சொல்லி விட்டேன். எப்படி விழுந்தடிச்சு ஓடுனானா? ஆமா கருப்பி, எல்லாம் சரிதான். இனி போய் உனக்கு பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? அந்த பம்பர மண்டைய என்ன சொன்னா? நான் எப்படா உன்கிட்ட சொன்னேன் என்ன கனவு வேண்டியான்னு கேட்பேன். நாள யாரு? இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. இந்த சுண்ணாம்பு மண்டையன் உன் மவள அங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டான். அதுக்காக தான் உன் புருஷன் கிட்ட வேணும்னே பேச்சு கொடுத்து வேணிக்கு பிறந்த நாள் தெரிஞ்சுக்கிட்டு துணியெல்லாம் வாங்கி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்றானா. கருப்பி, இப்ப நாங்க என்னதான் பண்ண? பேசாம என் மகளை கூட்டிட்டு நான் அந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடவா? போயிடலாம். ஆமா போலாம். ஆனா ஊரை விட்டு இல்ல, இந்த உலகத்தை விட்டு. ஏ பாக்கியம், என்ன பேசுற? நம்ம சுத்தி இருக்கிற 3 கிராமமும் இவனோட ஆள்க தான். நம்ம இந்த கிராமத்தை கடந்து போகங்குள்ள எப்படியாவது நம்மள புடிச்சிருவாங்க. புடிச்சிட்டாங்கன்னு வெச்சுக்கோ, அப்புறம் நான் எதுவும் சொல்ல தேவையில்ல, உனக்கே புரியும். ஆமாக்கா, இந்த மாதிரி நம்ம ஊருக்குள்ள நடந்து நிறைய பிரச்சனையை பார்த்திருக்கேன். பாத்திருக்கேல, பின்ன ஏன் இந்த லூசுத்தனா? கருப்பி, இப்ப என்னதான் பண்றது? 2 நாளா காசை எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க. இல்லனா வேற வழியே இல்ல. உன் புருஷனை பிடிச்சி நல்ல நாளுக்கும் மாங்குத்து குத்து. எல்லாம் அவனால வந்த வேண இன்னும் ஜாலியா குடிச்சுட்டு அலையறான். இதுல என்கிட்ட வேற காசு கேக்குறான். வீட்ல நீ சும்மா விட்டு வச்சிருக்கேல, அதான் ஒழுங்கா வெளுத்து எங்கிட்ட காசை பரட்டிட்டு வந்து கூடியான்னு சொல்லு. புரியுதா? ஏ வேணி, வா, வேலைக்கு கிளம்பிட்டியா? போலாம். இல்லம்மா, அவ இன்னும் சாப்பிட கூட இல்ல. அம்மா, இப்ப எனக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம். அடியே, எதுவும் வேண்டாமா, இந்த துணியை மாத்திட்டு நான் காட்டுக்கு கிளம்புறேன். மா, இத கொளுத்திரு. நான் வீட்டுக்கு வர மாத்திரம் இது இருக்க கூடாது. அம்மா, வேணி சாப்பிட்டு போமா. நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன சாப்பிட சொல்லிக்கிட்டு இருக்க? வேணி, போதும் பாட்டிமா, பிறந்த நாளுக்கு ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன். இனி சாப்பாடு வந்து எதுவும் நிறைய போறதில்ல. நான் கிளம்புறேன். கருப்பி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, துணியை மட்டும் மாத்திட்டு வரேன். போ மா. பாக்கியம், சாப்பாடு தானே, நான் சாப்பாடு வச்சுக்கிறேன். இன்னைக்கு உன் புருஷன் வந்தவன நீ குடுக்கற குடுல அவன் காசை கொடுக்கணும். புரியுதா? புரியுது. உன் புருஷன் மாதிரி ஆள்க இன்னும் இருக்கறனாலதான் வீட்டுல கூட பொண்ணுங்க நிம்மதியா இருக்க முடியல. வெளியே போனாதான் பொண்ணுங்களுக்கு 1008 பிரச்சனைனா, வீட்டுக்குள்ளேயே லட்சக்கணக்கான பிரச்சனையை வேற வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உன் புருஷனை பேசி என்ன ஏதுன்னு கணக்க முடி, அப்புறம் அந்த சுண்ணாம்பு மண்டையை பாத்துக்கலாம். சரி கருப்பி, இன்னைக்கு வரட்டும். நானும் புருஷனாச்சேன் பொறுமையா போனேன் பாத்தியா, அதான் இந்த நிலைமைக்கு இழுத்து விட்டுருக்கான். ஐயையே, திரும்ப புருஷன். அன்னைக்கே அவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனை தேவையில்ல. பாயாசம் என்ன, விதவிதமா பலகாரமே செஞ்சு கொடுத்துறேன். வரட்டும் இன்னைக்கு. யோ, காலங்காத்தாலே குடிக்க போயிட்டேல, வாயா வா. என் மவளை பிறந்த நாள் அன்னைக்கு அள வச்சிட்டேல, வாயா வா. இன்னைக்கு நான் உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஓய், என்ன பாத்துக்கிட்டே இருக்க? காஃபி குடி. எனக்கு மட்டும் வாங்கியிருக்க, உனக்கு ஒன்று சேர்த்து வாங்குறான். வேண்டாமா, எதுக்கு 2? 1 இருக்கே, அதுவே போதும். ராம், கஞ்சத்தனமா? காஃபிக்கு நானே காசு கொடுக்கறேன், இன்னொன்னு வாங்கு. என்ன பாக்குற? சிவானி கண்ணு, இது கஞ்சத்தனம் இல்லம்மா, காதல். எப்படி ஒரே கப் காஃபி வாங்கி ஆளுக்கு பாதி பாதி குடிக்கிறதா?
டேய் இதெல்லாம் சரியில்லடா. அதுவும் இத போய் காதல்னு சொல்ற பாரு. சிவானி, நாம இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கோம். லவ் பண்ற டைம்ல தானே இந்த மாதிரி லூசுத்தனமான வேலையெல்லாம் பார்க்கலாம். கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி கூப்பிட்டு வந்து நிக்க வச்சு ஒரு காஃபி வாங்கி கொடுத்தா என்ன சொல்லுவ? என்ன சொல்லுவேன்? காஃபி நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்வேன். இல்லாட்டி இப்படி கேவலமான கடையில வாங்கிட்டேடா, ஒரு நல்ல கடையா பார்த்து உனக்கு காஃபி கூட வாங்கி கொடுக்க தெரியாதான்னு கேட்பேன். இவ்ளோ கேப்பியா? வேற நீ என்ன நினைச்ச? நானா? நீ காஃபி மட்டும் கேட்காம அப்படியே 2 சமோசா, பன்னு, பிஸ்கட் இந்த மாதிரி சைடு ஐட்டமும் நிறைய கேட்பேன்னு நினைச்சேன். நினப்ப இப்படிதான் பொண்டாட்டி மேல நான் ரொம்ப பாசமா இருக்கேன்னு சொல்லி ஒரு டீ கடைக்கு வந்தா கூட டீயோட சேர்த்து பன்னு சமோசான்னு எல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் கல்யாணம் முடிச்சதும் நல்ல குண்டு குண்டுன்னு வந்துட்டேன்னு கிண்டல் பண்றது. நீ மட்டும் இல்ல ராம், நிறைய பேர் இப்படிதான். ஏய் வேண்டாமா, போதும் போதும். டீ கடைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இல்ல, இப்ப இருந்தே வர வேண்டாம், ஓகேவா? ஓஹோ, அப்பனா என்ன எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்ட. சரிதான். என்னம்மா இன்னைக்கு சண்டை போடுற மூடுல இருக்கீங்களோ? ம், காஃபி குடிச்சேன்னா கப்ப கொடுத்துட்டு ஆபீஸ் போலாம். அங்க நம்ம எம்டி பாவம், இன்னொரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது வந்து சண்டை போடலாம். அப்படியா? ஆமாமா, வா, லேட் ஆச்சு. ராம், நீ தானே சொன்ன எம்டிய சமாளிச்சுக்கலாம், வா ஊர் சுத்தலான்னு. ஐயோ, அதுக்காக 1 hour தாண்டிருச்சு. சரி, ஓகே, போலாம். ஹே, ராம் ராம் ராம், என்ன என்னாச்சு? அங்க பாரு. எங்க? நம்ம எம்டியா? அவர் இல்ல ராம், அங்க பாரு. எங்க? அங்க என்னமா இருக்கு? நம்மள மாதிரி ஒரு 4-5 ஜோடி சுத்திக்கிட்டு இருக்காங்க. மிச்சப்படி யாரையும் காணோம். எல்லாம் பொறுப்பா வேலை பார்க்க போயிட்டாங்க போல. ஓய், அப்பனா நமக்கு பொறுப்பு இல்லையா? அத்தாடி, நான் வரல தாயி. சரி, அங்க என்ன பாக்க? அந்த வண்டி ராம். வண்டி? ஏய், அதுவா? அழகா இருக்குல்ல? சூப்பரா இருக்கே. ராம் ராம், இந்த வண்டியில நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் போலாமா? ஓய், இதுலயா? ஆமா ராம், இந்த வண்டிக்கு முன்ன ஒரு குதிரையை பூட்டி அப்படியே நம்ம 2 பேரும். ஓய், என்ன? ராம் ராம், நினைச்சு பாரு. வேண்டாம், நல்லா இருக்காது. ராம், நல்லா இருக்கும். வேண்டாம் சிவானி. ராம் ப்ளீஸ் ராம், நீ ராஜா நான் ராணி, ஓகேவா? ஓய் ஏய், ட்ரீம்குள்ள போ. சிவானி. ஹே, அப்படியே என் கண்ணை பாரு. நாம இப்போ வானத்துல குதிரையில பறக்குறோம். ஏய், குதிரையில பறக்குறோமா? ராம், கனவு ராம். ஓகே ஓகே. பறக்கலாமா? ஓ, பறக்கலாமே. ராம், இன்னும் முடியல, அங்க பாரு. நல்லா இருக்குல்ல, பாரு. சரிதான். ராம், நம்ம 2 பேரும் ரொம்ப அழகா இருக்கோம்ல? ராம் ராம், என்னம்மா, இன்னும் அந்த சீன் முடியல. அது இல்ல ராம், என்னோட கிரீடத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல? அங்க பாரு. கடவுளே, இன்னைக்கு நான் முழுசா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துரு. வாவ், சூப்பர்ல. ரொம்ப சூப்பர். யாராது? ராம், யாரோ நம்ம கூட சேர்ந்து நம்ம ட்ரெயின்குள்ள வந்திருக்காங்க. அதானே, எவன் அவன்? என்ன ராம்? அங்க பாரு. ஐயோ, எம்டி. ராம், இப்போ என்ன பண்றது? இரு, நான் சமாளிக்கிறேன். நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. சார், குட் மார்னிங் சார். ஆமா சார், குட் மார்னிங். எனக்கு இன்னைக்கு பேட் மார்னிங். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ராம், இரு சார், அதத்தான் நானும் கேக்குறேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் சார், உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா? பொறுப்பா? எனக்கா? ஆமா சார், இப்ப நான் உங்க ஃப்ரெண்ட்ட போய் கேட்க முடியுமா? டேய் என்ன சார், கொஞ்சம் கூட பஞ்சுவாலிட்டி இல்லாம. மணி எத்தனை சார்? மணி எத்தனை? டேய், இதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்கணும்டா. அதனாலதான் சார் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். மணி 10. எம்டியா பொறுப்பா இந்நேரம் எங்க சார் இருக்கணும்? இல்ல எங்க இருக்கணும்? டேய், நீ எங்கடா? சார் என்ன விடுங்க, நீங்க தானே சார் எம்டி, நீங்க தானே பொறுப்பா இருக்கணும். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல சார். இங்க பாருங்க, நான் மட்டும் இல்ல, எப்பவோ உங்க ஆபீஸ்க்கு பட்ட ராம போட்டு பூட்டிட்டு போயிருப்பீங்க. டேய் வாய கழுவுடா. அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல சார், காஃபி தான் குடிச்சோம். ஏய், ஓகே, உங்களுக்கு பொறுப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா எங்க 2 பேத்துக்கும் பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆபீஸ்க்கு போறோம் சார், டக்குன்னு வந்து சேருங்க. ஆமா சார், நாங்க வேகமா போய் வர்க்க ஸ்டார்ட் பண்றோம். சிவானி, ரொம்ப நல்லா வருவாமா? தேங்க்ஸ் சார். ஏய், என்ன நீ அவர்கிட்ட பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்க? வா நாம போலாம். ராம், இந்த கப்பு.
ஐயோ அதெல்லாம் கொடுக்க டைம் இருக்கா? நமக்கு அங்க ஒர்க் இருக்கு. நீ அத அந்த பொறுப்பில்லாத எம்டி கையில கொடு. பொறுப்பில்லாத எம்டியா? ராம். ஐயோ குடுமா, நம்ம ஆபீஸ்க்கு போய் வேலையை பார்க்க. ஓகே ராம். சார் இந்தாங்க சார். ஆ ஐயோ புடிங்க சார், லேட் ஆச்சு. நாங்க வேகமா போய் ஒர்க்க பாக்குறோம் சார். நீங்க இதுக்கு பில் பே பண்ணிட்டு டக்குன்னு வாங்க. ராம் ஓகேவா? வா வா சூப்பர். அவர் யோசிக்க முள்ள ஓடிரலாம். டேய் பாய் சார். டேய் 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 அடக்கிருக்கா. நான் இவனை எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு நான் என்ன சொல்ல வந்தேன்னு கூட கேட்காம ஓடுறான் பாரு. போடா போ. ஐயோ இவங்கள நம்பி பெங்களூர் வேற அனுப்பணும். என்ன பண்ண காத்து கிடக்காங்களோ தெரியல. போடுவா ராஸ்கல், காஃபி கப்ப கையில கொடுத்துட்டு போற. டேய் ராம், உங்க அப்பாக்கு மேல நீ வருவாடா. எப்படியோ போய் ஒர்க்க பார்த்தா சரி. அம்மா பையல அடிச்சுக்க முடியாது, வேலையில கண்ணா இருப்பான். போ போ போய் பாரு, வாரேன். டேய் தம்பி, பில் எவ்வளோன்னு குடுறா. குடிக்காத காஃபிக்கு பில்ல கட்டிட்டு போறேன். டேய் 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 நிறுத்துடா, நிறுத்து. அறிவு இருக்காடா? சார் என்னடா சாரு மோருன்னு? நான் என்னடா சொன்னேன்? என்ன சொன்னேன்? சார், அந்த ராம் இருக்க மொத்தல இப்படிலாம் பேசுன்னு சொன்னீங்க. அந்த பொண்ணு தனியா இருக்க மொத்தல பேசவா பேச வேண்டாமான்னு சொன்னீங்களா? டேய் டேய் லூசு லூசு, உன்னெல்லாம் போய் இதுக்கு வேலைக்கு செலக்ட் பண்ணேன் பாரு. என்ன சார் திட்டுறீங்க? வாடா வா, மடியில தூக்கி வச்சு கொஞ்சறேன். சார் பின்ன என்னடா அவ்வளவு தூரம் சொன்னேன். சிவானிய பார்த்தாலே இந்த மாதிரி ராங்கா பேசு. நீ பேச பேச நீ பேசுறதெல்லாம் உண்மைன்னு இந்த ராம் நம்பணும். ராம் சிவானிய விட்டு போகணும்னு சொன்னேன். ஆனா மாடு ராம் இருக்க மொத்தல பேசவா இல்லாத மொத்தல பேசவா? என்னடா கேள்வி இதெல்லாம்? ஓகே ஓகே சார், சொல்லிட்டீங்களா, இனி பாத்துக்கிறேன். இங்க பாரு, இந்த மாதிரி அப்பப்ப கால் பண்ணிக்கிட்டே இரு. முட்டாள்தனமா எதையும் பண்ணி தொலைக்காத. ஓகே சார். டேய் டேய், அப்புறம் யார்கிட்ட எப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல நீ மாட்டிக்கிட்டாலும் உங்களோட பேரை மட்டும் வெளியே சொன்ன, இல்ல இல்ல சொல்ல மாட்டேன் சார். மனசுல வச்சுக்கோ. அந்த ராம் சிவானிய விட்டுட்டு போகணும். கண்டிப்பா சார், சீக்கிரம் போயிருவான். நான் பாக்குறேன் சார். எதையுமே சொல்லாதடா, செஞ்சு காமி. இப்ப போனை கட் பண்ணு. ஓகே சார். என்ன தர்மா, சொதப்பிட்டானா? இல்ல இல்ல, இப்போதைக்கு ஒழுங்கா தான் போகுது. ஆனாலும் அப்பப்ப இப்படிதான் திட்டிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வாங்கின காசுக்கு ஒழுங்கா வேலை பார்ப்பான். இவன் பேசுற பேச்ச அந்த ராம் நம்புவான்னு நினைக்கிற? நம்பணும் பசுபதி, நம்பணும். ஒரு விஷயத்தை திரும்ப 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 செய்யும் போது அது உண்மைன்னு தான் தோணும். தோண வைக்கிறோம். சரிதான் தர்மா. ஆமா, இப்ப எதுக்காக கால் பண்ணா? அந்த சிவானி கிட்ட தனியா பேசணுமா? இல்லடா பசுபதி, இந்த மூஞ்ச பார்த்ததும் இந்த சிவானி கூப்பிட்டு பேசியிருக்கா. நீ தானடா அன்னைக்கு என்கிட்ட வந்து பேசுன அப்படி இப்படின்னு. இவன் உடனே நீ யாருன்னே தெரியாது, நான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வந்தானா. அதான் பொடிச்சு நல்லா திட்டி விட்டேன். இவன் என்ன லூசா? இப்ப ஃபாரின்ல இருந்து வந்தேன்னு சொல்லிட்டு அப்புறம் ராம் கிட்ட இருக்க மாத்திர பேசினா நல்லாவா இருக்கும்? அதான்டா, அதான் கிறுக்கா இருக்கான் பாரு. நல்லா திட்டி விட்டுருக்கேன். இனி எங்க பார்த்தாலும் பேசுவான். பேசணும். இவன் பேச பேச ராம்க்கு மட்டும் இல்ல, சிவானியே யோசிக்கணும். இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னு. யோசிப்பா தர்மா, யோசிப்பா. எறும்பு ஊற கல்லும் தேயும் சொல்லுவாங்க. ஒரு பொய்ய திரும்ப 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 சொல்லி அதை உண்மையாக்குவோம். ஆமா பசுபதி, உண்மையாக்குவோம். தர்மா, எல்லாம் சரி. இத்தனை மாசமா அந்த ஊர் பக்கமே போல. அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணு. அப்பதான் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நம்ம பேர் அடிபடாது. புரியுதா? சரி பசுபதி, நீ ஏதாவது செஞ்சாலும் என்கிட்ட சொல்லாம செய்யாத. சரி தர்மா. சரிடா, வா, வேலைக்கு ஆள் எல்லாம் வந்திருப்பாங்க. வேலையை ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். சரி தர்மா. சரத், டேய் சரத். வீரா, அம்மா. என்னையா சரத்தை கூப்பிட்டு இருக்க? ஒன்னும் இல்லம்மா, சும்மா பேசலாம் தான். ஓ, இரு, நான் வேணா கூட்டிட்டு வரேன். இல்ல இல்ல, நீங்க போய் ஒர்க்க பாருங்கம்மா, எனக்கு அவசரம் இல்ல. அவன் வரட்டும். சரியா? வீரா, திரு ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கான். ஆமாமா, நானும் கால் பண்ணேன். ஈவினிங்குள்ள இங்க வந்துருவான். ஆமாண்டா. டேய், வந்ததும் அவனை ஆபீஸ்க்கு வர சொல்லாதீங்க. கொஞ்ச நாள் லீவ்ல இருக்கட்டும்டா. இன்னும் பொண்ணு வீட்டு விருந்துக்கே போகல, இன்னும் அங்க போக. அப்புறம் இங்க வந்து ஒரு வாரம் 10 நாள் வீட்டுல இருக்கட்டும். சரிம்மா, திருவோட வேலையை ஃபுல்லா 1 மாசத்துக்கு நாங்க பிரிச்சுக்கிட்டோம். ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. திருவா எப்ப ஆபீஸ்க்கு வரானோ அப்ப வரட்டும். சரிடா. அதானே, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லவா வேணும்? நீங்களும் சரி, உங்க அப்பாவும் சரி, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருவீங்க. எல்லாம் உங்க பழக்கமா? சரிதான்டா.
சரி சாப்பிட்டியா? இப்பதாம்மா சாப்பிட்டேன். மதி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்தேன்டா. சாலா தான் பரிமாறிக்கிட்டு இருக்கா. சரிங்கம்மா. அம்மா நீங்க ஏதாவது ஒர்க் இருந்தா பாருங்க. நான் சரத்துக்கிட்ட பேச வேண்டியிருக்கு. பேசிட்டு அப்படியே ஆபீஸ் கிளம்பிடுவேன். சரியா நீ பார்த்து பேசிட்டு போயிட்டு வா. அம்மா நம்ம செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்த வேண்டியிருக்கு. போய் நம்ம தோட்டத்துக்கு தண்ணி ஊத்திட்டு வரேன். சரிங்கம்மா. ம். அண்ணா. டேய் சரத், வாடா வாடா. என்னண்ணா, முக்கியமான விஷயமா? ஆமாண்டா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். சந்தோஷமானது என்னண்ணா? நீ சாதிச்சிட்டடா. நான் எனக்கு பிடிச்ச வேலைக்கு தான் போவேன் பிடிவாதமா இருந்தேல, ஆ, அந்த விஷயத்துல சாதிச்சிட்டடா. ஆ, அண்ணா அண்ணா என்ன சொல்ற? ஆமாண்டா, கன்ஃபர்மேஷன் லெட்டர் வந்துருச்சு. அண்ணா என்னண்ணா? ஐயோ, என்னால நம்பவே முடியல. டேய், இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, நம்ப முடியலையா? ஆனா இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரம்? எல்லாம் உன் திறமை தான்டா. கூடிய சீக்கிரமே வேலையில ஜாயின் பண்ண போற. அண்ணா, ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. எனக்கும் தாண்டா. எனக்கு வந்த போஸ்ட் பார்த்ததும் சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. ஃபர்ஸ்ட் ஒன்னதான் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நீ இல்லாம இது சாத்தியமே இல்ல. என் மனசை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஹெல்ப்பா இருந்தது நீதான். டேய், என்னடா அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? ரெடியா இரு. சீக்கிரமே நீ எப்ப வேலையில ஜாயின் பண்றங்கிற இன்ஃபார்மும் வரும். சரிண்ணா. அண்ணா, என்னடா? இல்ல இது அப்பாவுக்கு தெரிஞ்சா? அவ்வளவுதான், உன்னை வீட்டை விட்டு விரட்டுவாரு. என்னது? பின்ன அண்ணா பாப்போம்டா, இன்னும் 2-3 மாசம் ஆகும். அதுக்குள்ள அப்பா மனச கொஞ்சம் கொஞ்சமா மாத்துவோம். ஐயோ, வேண்டாம். இப்போ இருந்தே நீ இந்த விஷயத்த பேசுனேனா அந்த வேலைக்கே போக முடியாது. ஒருண்ணா, நான் வேலையில ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் அப்பாட்ட சொல்லிக்கிறேன். அப்படிங்கிறியா? அப்படியாவது வேலை கிடைச்சிருச்சு, ஜாயின் பண்ணிட்டேன்னு எல்லாரும் ஆளாளுக்கு சொன்னீங்கன்னா ஓரளவுக்கு கேட்பாரு. இப்பவே சொன்னா டேய் கண்டிப்பா சொதப்புவாரு. அதேதானா? என்னாச்சு? இதுக ரெண்டு நின்னு பேசிட்டு இருக்குதுங்க. என்னவா இருக்கும்? டேய் சரிடா, இன்னைக்கு ஈவினிங் நீ ஆபீஸ்க்கு வா. அங்க வச்சு மேற்கொண்டு டீடைல் பேசிக்கலாம். டீடைலா? என்ன டீடைலு? சரிண்ணா. ஏய், நீ ஈவினிங் அங்க வந்துட்டா? ஆமாண்ணா, பாப்பாவை காலேஜ்ல இருந்து கூப்பிட போனோம். இல்ல நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்துரு. ஜீவாவுக்கு கொஞ்சம் ஒர்க் கம்மி தான். ஜீவாவை காலேஜுக்கு போக சொல்றேன். பாப்பாவை கூட்டிட்டு வந்துருவான். ஓகேண்ணா. பாப்பாவை கூட்டிட்டு வருவானா? இதையா இப்படி நின்னு பேசிட்டு இருக்குதுங்க? இல்லையே, ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது. இன்னும் காதை தீட்டி கேட்கணுமா? சரிண்ணா, நீ ஜீவாவை காலேஜுக்கு அனுப்பிடு. நான் ஈவினிங் நீ கால் பண்ணு, நான் உடனே ஆபீஸ் வந்துடுறேன். இவன் இதுக்கு ஆபீஸ் போறான்? சரிடா. மா, என்னம்மா ஒட்டு கேக்குறியா? என்னடி? இல்ல, ரெண்டு மச்சான்ஸ் நின்னு பேசுறத பின்னாடி நின்னு கேட்டிட்டு இருக்க. அதான், என்னம்மா ஒட்டு கேக்குறியா? டேய், எனக்கு வந்து பிறந்திருக்க பாரு. என்னடி பேசிட்டு இருக்க? நான் அப்படியே சும்மா எதாச்சியா வந்தமா, எதுக்கு நின்ன? ஏய் சுபா. இல்லடா சரத்து, நீங்க ஏதாவது ரகசியம் பேசிட்டு இருப்பீங்க. இது எங்க அம்மா காதுல விழுந்துச்சுனா? ஏய், விழுந்தா இப்ப என்னடி? ஹலோ, இது எங்க குடும்ப விஷயம். நாங்க ரகசியம் காப்போம். சரிதான். உன் குடும்ப விஷயமா? என் அண்ணன் வீட்டுக்கு தான் மருமகள ஆகணும்னு ஊர் உலகத்துல இருக்கிற எல்லா நடிப்பையும் என் உடம்புக்குள்ள இறக்கி நடிச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் பாத்தியா? என்ன அடிச்சுக்கணும்டி? பிஞ்ச செருப்பால அடிச்சுக்கணும். மா, என்ன வாய பேன் திறந்துட்டு பாக்குற? ஏய், இப்போ உனக்கு என்னடி? எனக்கு ஒண்ணு இல்ல, நான் மாமாட்ட பேச வந்தேன். பேசிட்டு கிளம்பு. ஏமா, இன்னும் பேலன்ஸ் இருக்கா? பேலன்ஸ்னா அத்தாமா ஒட்டு கேக்குறதுல. டேய் பாருங்கடா, அவ எப்படி பேசுறானே. நீங்க என்னமா சிரிக்கிறீங்க? என்னன்னு கேட்க மாட்டீங்களா? இடுங்கத்த, அவ சும்மா பேசிட்டு இருக்கா. என்னது, சும்மா பேசுறாளா? இல்ல காஃபி கப்ப சமந்துட்டு தான் பேசுறா. எஸ் கரெக்ட் மச்சான்ஸ். ஆமா வீரா மச்சான். மாமா எங்க ஆபீஸ் போயாச்சா இல்ல இன்னும் போகலையா? ஏமா? அது ஒண்ணு இல்ல, ஒன் டே லீவு வேணும். லீவா? யாருக்கு? ஹலோ, யாருக்கு கேட்பாங்க? என் வீட்டுக்காருக்கு தான். என்னடா சரத்து, வீட்டுக்காருங்கறா? நானேனா காட்டெருமையில எப்பயும் சொல்லுவா. இன்னைக்கு என்னாச்சு தெரியலையே. இந்த சக்தி பையன் ஏதாவது கோல்மால் பண்ணிருப்பான். பண்ணிருப்பான். பார்க்கதான் அப்படியே அப்பாவி மாதிரி இருப்பான். ஆனா செய்யறதுலாம் பெரும் பாவியா பண்ணுவான். கரெக்டா? ஹலோ, நீங்களா என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒன் டே லீவு வேணும். லீவா? எதுக்கு லீவு? வீரானா, அப்பா எதுக்கு லீவு? சிந்து தான் காலேஜ் போயிட்டாலே. மாமா, லீவு சிந்துக்கு இல்ல. லீவு சிந்துக்கு இல்லையா? அப்பனா வேற யார் நம்ம வீட்ல ஸ்கூல் காலேஜ் படிக்கிறது? மாமா, ஸ்கூல் காலேஜ் படிச்சாதான் லீவா? என்னாச்சு? பேச்சும் வித்தியாசமா இருக்கு, ஆளும் வித்தியாசமா இருக்கு. சக்திக்கு எதுக்கு இவ லீவு கேக்குறா? முதல்ல லீவு போட்டு என்ன பண்ண போறான்? என் மவளுக்கு ஏதாவது கிறுக்கு பிடிச்சிருச்சோ? சொல்லுமா, என்ன லீவு? மாமா, ஒன் டே லீவு வேணும். யாருக்கு? எங்க? ஐயோ மாமா, நம்ம ஆபீஸ்ல
ஆ நம்ம ஆபீஸ்லயா? யாருக்கு லீவு? மாமா நான் யாருக்கு லீவு கேட்டு வருவேன்? சக்திக்கா? ஆமா மாமா, அவங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கான். என்ன என்ன எதுக்கு பாக்குறீங்க? இல்லம்மா, நீ தெரியாம அவங்கன்னு சொல்லிட்ட. ஏய், எல்லாம் தெரிஞ்சுதான் சொன்னோம். தெரிஞ்சுதானாப்பா? சரி சரி ரைட்டு விடு. அந்த மடையனுக்கு எதுக்கு ஒரு நாள் லீவு? மாமா அவங்களுக்கு உடம்புக்கு முடியல, ஆ என்ன செய்து? ரொம்ப டயர்டா இருக்கான். அது மாதிரி வயிறு வலிக்குதான். இன்னைக்கு ஒன் டே கண்டிப்பா லீவு வேணும். ஆமா சுபா, ஒன் டே எல்லாம் லீவ் கொடுக்க முடியாது. அப்புறம் ஆஃப் டே வேணா எடுத்துக்கோ. ஆஃப் டேவா? ஆமாமா, மதியத்துக்கு அப்புறம் சக்திக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதை அவன் தான் அட்டென்ட் பண்ணணும். மாமா மீட்டிங்க தள்ளி வைங்க. அம்மாடி சுபா, மீட்டிங் எல்லாம் தள்ளி வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒன்ன வேணா புடிச்சு தள்ளி விடுவாங்க. டேய் டேய், உண்மைதான், அவங்களுக்கு அவங்க ஒர்க் முக்கியம். ஆமா சுபா, ரொம்ப முடியலன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர சொல்லு. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு மதியத்துக்கு அப்புறம் ஆபீஸ்க்கு வர சொல்லிடு. ஓகே மாமா. மா வந்துருவான்ல, இல்லாட்டி நான் போய் சொல்லவா? ஐயோ மாமா, நீங்க சொன்ன பிறகு மறுப்பு இருக்கா? கரெக்டா 1 மணிக்கு அடிச்சு ஆபீஸ் அனுப்பி விட்டுறேன். ரொம்ப சந்தோஷமா. அடிச்சா கொஞ்சம் மெதுவாடி, பாவம் ஏன் மாவன். சரி மாமா. மறக்கதம், உனக்கு என்னமா? ஒண்ணு இல்லனே. சரிம்மா, சாப்பிட்டியா? அதெல்லாம் அப்பவே ஆச்சு. ஓகே ஓகே. வீரா, அப்பா. ஆபீஸ் கிளம்பிட்டியாடா? கிளம்பிட்டேன்ப்பா. ஆமா, அந்த துறை என்ன சொல்றாரு? வேலைக்கெல்லாம் போகணும்னு ஐடியா இருக்கா இல்லையாமா? அப்பா இன்னும் கொஞ்ச நாள் தான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவான்ப்பா. இதேதான் வருஷம் பூரா இந்த வீட்டுல சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. 7 கழுத வயசாச்சு. 7 கழுதையா? அவ்வளோ வயசாயிடுச்சு நமக்கு. எப்பதான் பொறுப்பா வேலைக்கு போறான்னு நானும் பாக்குறேன். அப்பா அவனுக்கு பிடிச்ச வேலைக்கு போவான்ப்பா. படிச்ச வேலைக்கு போக சொல்றா. எல்லாம் ஒண்ணுதான்ப்பா. இன்னும் கொஞ்ச நாள் தான், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்? சும்மா இருடா. பாக்குறேன் எப்படி ஆச்சரியப்படுற மாதிரி வேலை பாக்குறான்னு. ஐயோ அப்பா, அவன் மட்டும் வேலையில ஜாயின் பண்ற அன்னைக்கு நீங்க பார்த்து எவ்வளவு ஷாக் ஆக போறீங்கன்னு மட்டும் பாருங்க. ஏய் அண்ணா, சும்மா இருண்ணா. ஏய், இப்பயோ கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி வைப்போம்டா, அப்பதான்டா அப்ப ஷாக்கு குறையும். எப்பா, இப்ப நீ எனக்கு ஷாக் ஏத்தாத. போதும் நிப்பாட்டு. பாக்குறேன். ஷாக்கு கொடுக்க போறானா இல்ல இவன் வேலைக்கே போகாம நான் ஷாக் ஆகி உட்காந்துட்டு இருக்க போறேன் நானு. பார், என்ன திட்டுறது கூட ரைமிங்கா திட்டுறாரு. சரி வீரா, நேரத்தை வீணாக்காத, கிளம்பு. இதோ கிளம்பிட்டேன்ப்பா. டேய், ஈவினிங் மறந்துடாத. சரிண்ணா. மறக்கதம், வைஷு எங்கம்மா? அடிதானா தோட்டத்துக்கு போயிருக்காங்க. சரி நான் பாத்துக்கிறேன். அப்பாடா, கிளம்பிட்டாரு. இன்னும் 2-3 மாசத்துல வேலையில ஜாயின் பண்ணுவ. அப்போ உன் முகத்தை பார்க்க இப்பவே ஆவலா இருக்குடா. ரொம்ப எதிர்பார்க்காதனா? கிளம்பு. இல்ல திரும்ப வந்து கத்த போறாரு. சரிடா. அம்மாடி சுபா, மதியம் அனுப்பி விட்டுருமா? ஓகே மச்சான்ஸ், நான் பாத்துக்கறேன். இவ குசியா இருக்கான்னு தெரியுது. அதுக்கு நம்மளெல்லாம் ஒரு கிறுக்காக்குறா. கிளம்புவான்ப்பா, இனியும் இங்க நின்னா சரிப்பட்டு வராது. ஓய், அதான் ஆஃப் டே லீவ் கொடுத்தாச்சுல, இங்க எதுக்கு வெட்டியா நிக்கிற? போ. ஏய் போடா. நடத்துமா, நடத்து. அந்த கனி நம்ப முடியலமா. டேய் கிளம்பறியா இல்ல மாமாவை கூப்பிடவா? ஓய், என்ன? மாமா. பாய்மா. மா, என்னமா நிக்கிற? ஏண்டி என் மகளா நீ? என்னடி ஆச்சு? தலையில ஏதோ அடிபட்டுச்சா? மா, லூஸ் மாதிரி பேசாத. இல்லடி, சக்தி அவங்கங்கற இவங்கங்கற. உன் வீட்டுக்காருக்கு ஒரு நாள் லீவு வேணும்ங்கற. என்னடி என்ன நடக்குது? மாமா, வயசான காலத்துல போமா, வீட்ல போய் ஏதாவது வேலைய பாரு. என்கிட்ட வந்து நான் அடியே, வயசான காலத்துல நான் வீட்டு வேலை பார்க்கணும், நீயே? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். கிளம்புமா. ஏய் சுபா. சக்தி, என்னாச்சு? Dress எல்லாம் மாத்தி கிளம்பி வந்துட்ட? ஐயோ சுபா, மறந்தே போச்சு. இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங். அது தெரியாம நான் வேற டயர்டா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி உன்கிட்ட வேற ஆபீஸ்க்கு வர முடியாது, மாமாட்ட சொல்லுன்னு வேற சொன்னேன். நீ எதுவும் சொல்லலையே. அது அம்மா, அப்பா எங்க? அப்பாவோட வாய்ஸ் கேட்டுச்சே. மாமா இப்பதான் அத்தைய பக்கத்து தோட்டத்துக்கு போறாங்க. ஓகே, நான் அப்பாட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். ஏய் சக்தி, என்னடி? நீ ஆபீஸ் போக வேண்டாம், மதியத்துக்கு அப்புறம் போனா போதும். ஓய், முக்கியமான மீட்டிங் இருக்குங்கற. அதான்டா, உனக்கு நான் ஆஃப் டே லீவு வாங்கியிருக்கேன். என்னது, லீவு வாங்கிருக்கியா? ஆமா, மாமாட்ட பேசி உனக்கு ஆஃப் டே லீவு வாங்கியிருக்கேன். ஆஃப் டே நல்லா ரெஸ்ட் எடு, அப்புறம் மதியம் சாப்பிட்டுட்டு ஆபீஸ் கிளம்பலாம். ஓய், என்னடி பேசுற? அப்பா கிட்ட எனக்கு லீவு கேட்டியா? நீ தானே சொன்ன டயர்டா இருக்கு, வயிறெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, அப்பாட்ட ஆபீஸ்க்கு வர முடியாதுன்னு போய் சொல்லேனே. சரிதாண்டி, அதுக்காக லீவு நான் சொல்லி கேட்ட. ஆமாண்டா. அந்த கண்ணி. ஐயோ, வீரண்ணா சவுண்ட் கேட்டுச்சு, சரத்தோட சவுண்ட் கேட்டுச்சு. இவன் லீவுன்னு கேட்டா அவங்க எல்லாம் அவ்வளவுதான், இன்னைக்கு நம்மள வச்சு செய்வாங்க. இனி ஜீவா திரு கூட கூட்டு சேர்த்துட்டு இன்னைக்கு நான் செத்தேன். டேய் என்னடா
ஏய் முட்டைக்கனி உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு போடி வழிய விடு ஆபீஸ் கிளம்ப. ஏய் இங்க பாரு, உனக்காக நான் பேசி லீவ் கேட்டிருக்கேன். என் பேச்ச மீறி ஆபீஸ் போன. சுபா இங்க பாரு, பேசாம உள்ள போ. ஏன் ஒர்க் இருக்குடி. அதான் உடம்புக்கு முடியலன்னு சொன்னேல, ஆஃப் டே லீவ்னால ஒண்ணும் குறையாது. ஏய் சுபா. சக்தி உள்ள போறியா இல்லையா? உன்னை மதியத்துக்கு அப்புறம் தான் ஆபீஸ் விடுவேன். போ போய் ரெஸ்ட் எடு. அட போடி. ஏய் என்னடி. நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? அது சொல்லு, கேப்பியா மாட்டியா? கேப்பேனே. அப்பனா ரூமுக்கு போ. மீட்டிங் மதியத்துக்கு அப்புறம் தான்டா. கன்ஃபார்ம். ஆமாண்டா போ. சக்தி சொல்லுடி. இல்ல உனக்கு ஏதாவது ஸ்பெஷல் டிஷ் ஸ்பெஷலா சாப்பிட ஏன்னா வயிறு ஒரு மாதிரி இருக்குன்னு அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது கஞ்சி இல்ல ஜூஸ் ஏதாவது. ஏய் நிறுத்துடி. என்னமா? இல்ல இதெல்லாம் நிஜமா இல்ல கனவா? எங்களுக்கு கனவு இல்ல, உனக்கு வேணா ஒருவேளை கனவா இருக்கலாம். போமா போ, உன் ரூம்ல போய் நீ முத தூங்கிட்டு இருக்கியான்னு போய் பாரு. தூங்கிட்டு இருக்கேனா? ஆமாமா, தூக்கத்துல நீ வாட்டுக்கு நடந்து வந்திருப்ப. ஐயோ போமா போய் தூங்கு, கண்டினியூ பண்ணு. ஏய் இல்லடி, நீ பேசுறது என்ன புதுசா இருக்கே. அதாமா நீ கனவு கண்டிட்டு இருக்க. போ போ போய் உன் ரூம்ல போய் தூங்கு, கண்டினியூ பண்ணு கனவை. அப்படியா? அப்படிதான் போங்க. சக்தி நிஜமாவா? ஐயோ நிஜம்தாமா, கனவுல இத்தனை கேள்வி கேட்டேனா அப்புறம் பைத்தியம் பிடிச்சிரும். என்னது பைத்தியமா? ஆமாமா போமா போய் தூக்கத்தை கண்டினியூ பண்ணு. சரிடி, இப்பவே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம அம்மாவே இப்படி எல்லாம் பேச மாட்டா. இவ ஒரு ராட்சசி. இவ அவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவா? நோ நோ நெவர். இது கனவே தான். ரூம்ல போய் தூங்குவோம், அப்பதான் திரும்ப கனவு கண்டினியூ ஆகும். ஓய் இப்ப எதுக்கு உங்க அம்மா விரட்டி விடுற? அது நம்ம ரெண்டு பேரும் ஏதாவது பர்சனலா பேசுவோம். அவங்க என்ன கேட்டுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? என்னது பர்சனலாவா? அது சுபா. என்ன சக்தி? கிளம்புறியா? எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம். வெளியே வா. எங்கேயாவது கோவிலுக்கு இல்லாட்டி கடைக்கு எங்கேயாவது போயிட்டு வரலாமே. கிளம்புறியா? ஒரு 10 மினிட்ஸ் டக்குன்னு குளிச்சிட்டு வந்துடுறேன். சரி போ.